ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஷாப்பிங் vlog போகலாமா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நான் மார்னிங் சீக்கிரமாக எழுஞ்சிட்டு ஒரு 8:30க்கெல்லாமே வந்து நான் டி நகர் போயிட்டேன். மார்னிங் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. ஸ்ட்ரெயிட்டாக சரவணா ஸ்டோர்ஸ் செலிப்ரிட்டி இது போயிட்டேன். அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு ₹100 இருக்க ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். வீட்டுக்கு தேவையானது பார்க்கலாம் அப்படின்ட்டு. அப்போ வந்து ஃபஸ்ட்டு அஞ்சரை பெட்டி இருந்துச்சு. ஸோ அதை பார்த்தேன். நான் இப்போ காமிக்கிறதுல சிலதெல்லாம் ₹100. இது தவிர இது வந்து ₹260. நான் வந்து தாளிப்பு கரண்டி பார்த்தேன். ஸோ இதுக்கு அடுத்து வரது எல்லாமே ₹100 தான். ஃபஸ்ட்டு பார்த்த வஞ்சர பெட்டியும் ₹100. இது தவிர மற்ற எல்லாமே ₹100 அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் லிட்டர் கேனு 1 லிட்டர் கேன் பிடிக்கிற மாதிரி அது. அப்புறம் வந்து நைஃபு ஷார்ப் பண்ணுறது, நைஃபோடு இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, குவாலிட்டியாக இருந்தது. அண்ட் வந்து லஞ்ச் பாக்ஸு குழந்தைங்களுக்குலாம் கொடுத்து அனுப்பலாம். அந்த மாதிரி நல்லா இருந்தது, குவாலிட்டியாக இருந்துச்சு. 1.5 லிட்டர்ஸ் ஆயில் கேனு, 1 லிட்டர், அதுக்கப்புறம் 1/2 லிட்டர் அந்த மாதிரி ஆயில் கேனு. பருப்புலாம் போட்டு வைக்கிறதுக்கு ஏர்டைட் கண்டெய்னர். அப்புறம் வந்து கொழுக்கட்டை செய்கிறதுக்கு அச்சு இருக்கும்ல, அது கொழுக்கட்டை செய்யலாம், இல்லை மோமோஸ் செய்கிறதுனால எது செய்யலாம் அந்த மாதிரி. அப்புறம் டப்பாங்க 2 டப்பா ₹100 அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் பருப்பு போடுறதுக்கு நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் அது மாதிரி. அப்புறம் 4 ஜார்ஸ் வந்து 100. அப்புறம் வந்து இது பாத்ரூமில் மாட்டுற அந்த ஸ்டாண்டு, ஹார்பிக்கு, அதுக்கப்புறம் சோப் பவுடர், அது எல்லாமே ₹100 இருந்தது. அப்புறம் வந்து ஆனியன் சாப்பர் கூட இருந்துச்சு. ஆனியன் சாப்பர் அந்த போல் அது ₹100. இதுவும் நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு. அப்புறம் நான் என் தங்கச்சிக்காக லஞ்ச் பாக்ஸ் பார்த்தேன். இது நல்லா இருந்தது, குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. அப்புறம் சில்வர் ஐட்டம்ஸ் நிறைய இருந்துச்சு, எவர் சில்வர் ஐட்டம்ஸ். அதில் வந்து நான் இட்லி தட்டு பார்த்தேன். அது 2 வந்து ₹100 இருந்தது. இதுவும் நல்லா இருந்துச்சு. பால் காய்ச்சிற பாத்திரம் அந்த மாதிரி சில்வரில் நல்லா இருந்தது. இதெல்லாம் நான் வந்து பார்த்தேன். இதெல்லாம் வந்து எனக்கு வந்து தேவை அப்படின்ற மாதிரி யோசித்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் நிறைய ஏர்டைட் கண்டெய்னர்ஸ் அந்த மாதிரி தான் பார்த்தேன். 1 கேஜி டப்பா அந்த மாதிரி. அது கூட வந்து பார்க்கும்போது பில்லோ கவர்ஸ் இருந்துச்சு, டிஷர்ட்டு, ஸ்லிப்பர்ஸ், நைட்டீஸ் எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே இது குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணல நான். பட் மற்ற எல்லாமே குவாலிட்டியாக இருந்துச்சு. நீங்கள் போனீங்கன்னா செக் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அகைன் வந்து நான் மறுபடியும் ஏர்டைட் கண்டெய்னர்ஸ்க்கு வந்துட்டு, ஸோ மசாலாஸ் போட்டு வைக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து நான் ஒரு கிரேட்டர் பார்த்தேன். கிரேட்டர் எங்கள் வீட்டில் சின்னது தான் இருக்குது, ஸோ அதனால் பெருசு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். இது நல்லா இருந்துச்சு. அது கூட வந்து இது ப்ராடக்ட்ஸ் வந்து பார்க்கும்போது 3 பாக்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி 3 பாக்ஸ் இருக்க மாதிரி, பெருசு, சின்னது, அதுக்கப்புறம் ரொம்ப சின்னது. இதுவுமே குவாலிட்டியாக இருந்தது, நல்லா டைட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 3 ஜாரு, அதெல்லாம் ₹100. சிலதில் வந்து 3 ஜார் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருந்துச்சு. இதெல்லாமே ₹100. மாப்பு, தொடப்பம், இது எல்லாமே இருந்துச்சு. இது வந்து பார்க்க குவாலிட்டியாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. அகைன் பக்கெட்டு, பேஸ்கெட், ஒரு பெரிய ட்ரால் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் இருக்கிறதும் ₹100 இருந்தது. நிறைய போட்டிருக்காங்க இந்த வாட்டி ₹100. நான் கட்டிங் போட்டு எங்கள் வீட்டில் இருக்கிறது உடஞ்சிருக்கு, நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் அதை பார்த்தேன். பார்க்கும்போது இது பிளாஸ்டிக்கில் இருந்துச்சு. ஸோ அதனால் அது வேண்டாம் விட்டுட்டேன். அகெயின் வந்து வாட்டர் பாட்டில்ஸ், மேட்டு, கிச்சன் மேட்டு, அப்புறம் கிச்சன் சிங்க் பாத்திரத்துக்கு யூஸ் பண்ணுற ஸ்டீல் நார், இது எல்லாமே ₹100 இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற ப்ரௌன் ஷீட் கலராக இருந்தது. நான் கிச்சன் மேட் பார்த்தேன், பட் அது எனக்கு அவ்வளோவா குவாலிட்டியாக இருக்கும்னு தோணலை. ஒரு மாதிரி டல்லாக இருந்ததுனால அதை நான் வேண்டான்னு விட்டுட்டேன். சரி பார்த்தேன், பட் ஓகே வேண்டாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கரண்டி பார்த்தேன். ஸோ எங்கள் வீட்டில் கரண்டி வந்து சின்னதாக கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் அது பார்த்தேன். ஸோ அது வந்து ₹100 இல்லை, இது நான் 69 அந்த மாதிரி ரேஞ்சிலேருந்து இருந்துச்சு. ஸோ இதுவும் நல்லா இருந்து ஒர்த்தாக இருந்தது. அகெயின் நான் 1 கேஜி மாவு அரைச்சி எடுக்கலாம் அந்த மாதிரி இருக்க ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்காக நான் டப்பாஸ் பார்த்தேன். ஸோ இது வந்து 1 கேஜியாக இருந்துச்சு. அதுக்கு அகெயின் 2 கேஜி நான் டப்பா காட்டுறேன். கட்டிங் போர்டு வந்து நான் மரத்துலேயே பார்க்கலாம் அப்படின்ட்டு கடைசியில் இதையே எடுத்தேன். அப்புறம் வந்து உரலில் இஞ்சி பூண்டு இடிக்கிறது அது இருந்தது. என் ஹஸ்பண்ட் அதுக்குள்ளே வந்து இது மாதிரி டிசைனாக எடுத்துக்கோ அப்படின்ட்டு, இது இல்லைன்னா அது எடுத்துக்கோ அப்படின்னாரு. பட் ஆனால் நான் வேண்டாம், நார்மலாக இருக்க மாதிரி உடனே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு உடனே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஏன்னா உடனில் இருக்கிறது தான் நமக்கு சேஃப்டி, பிளாஸ்டிக் வேண்டாம் அப்படின்றதுனால நான் உடன் இருக்கிறதே ஓகேன்னு சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அகெயின் வந்து இந்த ஜார்ஸ் சொன்னேன்ல, 4 ஜார்ஸ், பட் இது கண்ணாடி, அதனால் எனக்கு சேஃபாக இருக்குன்னு தோணல, அதான் வேண்டான்னு விட்டுட்டேன். ஸோ அது கூட வந்து பாக்ஸஸ் வந்து இருந்துச்சு, 2 பாக்ஸஸ் அந்த மாதிரி. பாப்பாவுக்கு வந்து நான் கப் மாதிரி பார்த்தேன், பட் வந்து அந்தளவுக்கு அது நல்லா இருக்குல்ல, ஸோ அதனால் அதை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பேஸ்கெட் பார்த்தேன். ஸோ என்னோடய கிச்சனில் ரைட் சைடில் வைக்கிறதுக்காக ஒரு பேஸ்கெட் பார்த்துருந்தேன். ஸோ அந்த பேஸ்கெட்டு ஒயிட் அண்ட் ரெட்டு நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதை எந்த இது சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அது கூட வந்து நான் சொன்னேன்ல 2 கேஜி பாக்ஸ்,
இது வந்து நெறைய இருந்துச்சு. பக்கெட்டு, ஹேண்டோட இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன பாக்ஸஸ் பிளாஸ்டிக் பாக்ஸ் நெறைய இருந்துச்சு. அந்த கிரேட்டர் விட இந்த கிரேட்டர் நல்லா இருந்துச்சு. இது கூட வந்து வேற ஒரு மாரி ஒரு ப்ராடக்ட்டும் சேர்த்து குடுத்துருந்தாங்க. ஸோ, அதனால இத நான் பார்க்கலாமா அப்படின்னு பார்த்துருந்தேன். பட் நான் 2மே எதுவுமே சூஸ் பண்ணல. சரி அப்புறம் பார்த்துக்கலாம். இது எனக்கு 2மே வேண்டாம் அப்படின்ற மாரி தோணுச்சு. வேற வாங்கலாம். வேற எதாவது டிஃப்ரெண்ட்டா வாங்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து வடை போடுறதுக்கு ஒரு மிஷின் இருந்தது. அது இருந்துச்சு. நான் கடைசியா இந்த பக்கெட் வாங்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா கேரி பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும். மாவு அரைச்சிட்டு வரதுக்கு, இல்ல ஏதாவது கோதுமை கொட்டி வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்ட்டு இது வாங்குனேன். அப்புறம் வந்து டப்பர்வேர் மாரி பாக்ஸஸ் இருந்தது. அதெல்லாம் 2 ₹100 3 ₹100 அப்படின்ற மாரி இருந்துச்சு. கிச்சன் ஃப்ரிட்ஜில வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னர் இருக்கும்ல, அதுவுமே இருந்துச்சு. ஸோ அதுக்கு இதில நான் வந்து தவா ஒண்ணு வாங்கணும்னு நெனச்சேன். எங்க வீட்ல தவா வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. 3 இயர்ஸ் மேல ஆயிடுச்சு. ஸோ ஒரு தவா வாங்கலாம் அப்படின்ட்டு எடுத்து பார்த்தேன். இது ரொம்ப வெயிட்டா இருந்தது. ஏதோ பிஜிஎம் அப்படின்ற மாரி ஏதோ ஒண்ணு சொன்னாங்க. பிராண்டு அது எனக்கு தெரியல. அதனால அது வேண்டான்ட்டு நான் ஐடியல் பிராண்டே எடுத்துக்கிட்டேன். ஸோ அத ஓப்பன் பண்ணி காமிச்சாங்க. அங்கேயே எப்படி இருக்குன்ட்டு குவாலிட்டியா இருந்துச்சு. அண்ட் 2 இயர்ஸ் வாரண்டியும் இருந்துச்சு. அதுக்கு வாரண்டி கார்டு, அது கூட வந்து அந்த ஸ்பேச்சுலாவும் அந்த பிளாஸ்டிக் நாரும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுவே ஓகே வாங்கலாம் அப்படின்ற முடிவு பண்ணோம். அது வந்து வெயிட்டா இருந்துச்சு. பட் அது குவாலிட்டியாவும் இருந்தது, நல்லாவும் இருந்தது. சரி இதே வாங்கிக்கலாம் அப்படின்ற மாரி ஹஸ்பண்ட் சொன்னாரு. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டேன். ஸோ இது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர்ஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் தான் அதிகமா இருந்துச்சு. அது பார்க்க ஆசையா இருந்துச்சு. எல்லாமே வாங்கலாம், இத வாங்கலாம், அத வாங்கலான்ட்டு. 1 கேஜில பாட்டில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸ்லயும், ஷேப்லயும் இருந்தது. உங்களுக்குலாம் நம்ம பார்க்கும்போது கிச்சன்ல இது வாங்கி வச்சா நல்லாயிருக்கும், அது வாங்கி வச்சா நல்லாயிருக்கும்ல. ஸோ அந்த மாரி எல்லாமே நான் பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு இது வாங்கணும் வீட்ல இருந்தாலும் இதெல்லாம் பார்க்கலான்ற மாரி பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. இது வந்து மீஷோலயும் நான் வாங்கியிருந்தேன். பட் இது வந்து 2 ₹100 அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி வீட்ல இருக்குன்றதுனால வேண்டான்ட்டு விட்டுட்டாங்க. அண்ட் மல்டி ஸ்டோரேஜ் கண்டெய்னர் இருந்தது ஃப்ரிட்ஜுக்கு வைக்கிறதுக்கு. இது வந்து நார்மலா ஏர்டைட் கண்டெய்னர் தான். பட் மல்டி ஸ்டோரேஜ் கண்டெய்னர்னா அந்த கொத்தமல்லி தனியா, புதினா அந்த மாரிலாம் தனியாத்துக்கு இருந்துச்சு. ஸோ இது வந்து நான் வாங்கலாம்னு நெனச்சேன். பட் ஆனா இது வந்து வேண்டாம் அப்டின்ட்டாங்க. அதனால நான் விட்டுட்டேன். இதுவும் வாங்கலாம்னு தோணுச்சு. சரி ஓகே இதுவே ஆல்ரெடி நெறைய இருக்கு வேண்டாம் அப்டின்றதுனால ஓகேன்ட்டு விட்டாச்சு. ஸோ இதுவும் எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அகைன் வந்து ஸ்டூலு, அப்புறம் வந்து மிக்ஸி மாரி இருக்கும்ல, ஜூஸ் புழியறதுக்கு. ஸோ அந்த மாடல் இருந்துச்சு. அது கூட வந்து அ ஜார்ஸு, ஜாடி அதெல்லாம் இருந்தது. நான் சொன்னேன்ல 3 ஜார்ஸ் அதெல்லாம் வந்து ₹100 அதில நெறைய டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருந்துச்சு. அகைன் மறுபடியும் கிரேட்டர்ல டிஃப்ரெண்ட்டா நெறைய இருந்தது. அதுவே ₹100 வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் முடிஞ்சுட்டு நாங்க அடுத்து ஸ்ட்ரெயிட்டா சரவணா ஸ்டோர்ஸ் இந்த சரவணா ஸ்டோர்ஸ் ஆப்போசிட்ல இருக்கிறது வந்துட்டு, அங்க வெளிய பொம்மைங்க நின்னுருந்தது. அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்மஸ்க்குலாம் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து ஸ்ட்ரெயிட்டா 5த் ஃப்ளோர் வந்துட்டு நாங்க 4த் ஃப்ளோர் வந்துட்டு இந்த ஆயில் கிட்ட பார்த்தோம். ஸோ அங்க இருக்கிறது ஒரு மாரி வொர்த்தா இல்லாத மாரி இருந்துச்சு. ஸோ அதனால இத பார்த்து வாங்கிட்டோம். இங்க நெறைய இருந்தது. பட் கொஞ்சம் ரேட் இங்க ஜாஸ்தியா மாரி இருந்துச்சு. சில்வர் ஐட்டம்ஸ் அகைன் பார்த்தேன். அந்த சைடே போல. இதெல்லாம் டிசைனரா இருந்தது. கொப்பரையில பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க நல்லா இருந்தது. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரேட்டோட நான் காமிச்சிருக்கேன். இதெல்லாம் முடிஞ்சு சரி சாப்பிட்டுறலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டு வந்துட்டோம். ஸோ எங்களுக்கு தேவையானது வாங்கினோம். பட் ஆனா ரொம்ப காரமா இருந்த மாரி இருந்துச்சு. பரோட்டா மட்டும் நல்லா இருந்துச்சு. ஒரு ரசமலாய் வாங்கினோம். இதெல்லாம் முடிஞ்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா நான் என் தங்கச்சிக்கு ஸ்லிப்பர்ஸ் வாங்க வந்துட்டோம். ஸ்லிப்பரும் ரேட் கம்மியா நல்லா நெறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ல இருந்தது. நல்லா இருந்துச்சு. தேங்க் யூ கைஸ். பாய்.